சிறகடிக்க ஆசை சிறியல அடுத்து வர எபிசோட்ல ரேகாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா மூர்த்தி இருந்துட்டு சத்யா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா சத்யாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. சந்திரா ரொம்பவே பயந்து போறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்க பிள்ளை சத்யா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலை செய்கிற வீட்டில் இருந்தே பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள கடத்திட்டு போயிருக்கான். பொண்ணை பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யா ஒன்றும் அப்படி பண்ணுற ஆள் இல்லை சார். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை மட்டும் செய்யுங்கடானா அங்கே இருக்கிற பொண்ணையும் ஏன்டா லவ் பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்கீங்க, இப்போ பொண்ணை வேற கடத்தி வச்சிருக்க, பெத்தவங்க பொண்ணை காணன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரேகாவை நான் எதுவுமே பண்ணல சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சத்யா சொல்றது எதுவும் கேட்காம அவங்க அடிக்க சொன்னதுனால அவங்களும் சத்யாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.